Good evening all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? It's been a long time since I posted a video. உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் உடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. And என்னென்ன struggles and challenges and strategies நீங்க வந்து உங்களுடைய ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பர்టిక్యులரா இருக்க போகுது அப்படினா நான் வந்து PGTRB ப்ரிப்பரேஷன்காக பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய challenges என்னலாம், ஸ்டடி டிப்ஸ் என்னலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், challenges-ஐ எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், அது போக நான் வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் யூஸ் பண்ணக்கூடிய டாப் 5 ரிசோர்ஸஸ் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனுக்காக அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதில் நான் ஃபர்ஸ்ட் முக்கியமாக வந்து ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் வந்து யூனிட்டை வந்து அப்ரோச் பண்ணுற விதம் தான். பிகாஸ் ப்ரோஸ், போயம் அண்ட் ட்ராமான்னு இருக்கும்போது இது மூணுத்தையுமே அப்ரோச் பண்ணுற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். போயம் படிக்கிற மாதிரி ட்ராமா படிக்க முடியாது, ட்ராமா படிக்கிற மாதிரி ப்ரோஸ் படிக்க முடியாது. ஸோ இந்த அப்ரோச்சை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ ஐ எம் லிட்டில் ஸ்லோ, பட் இந்த ஸ்லோவில் கூட பட் ஐம் ஸ்டெடி. ஏன் அப்படின்னா இதில் ஒரு தைரியம் இருக்குது. நம்ம ஸ்லோவாக தான் போகிறோன்னா கூட இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டே இன்னும் கவர் பண்ணி முடிக்கல. ஆனால் என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த அப்ரோச்சை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இனி வரக்கூடிய யூனிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸில் தான் வந்து ஐம் ரன்னிங். நான் செகண்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து என்னுடைய போர்ஷன் கம்ப்ளீஷன் தான். பிகாஸ் நான் வந்து எக்ஸாம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பிஜிடிஆர்பிக்கு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால போர்ஷன் கம்ப்ளீஷனுக்கு டைம் இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால என்னுடைய மைண்ட் செட்டை நான் இப்போதைக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா என்னால் எவ்வளோ எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஈவன் இஃப் இட் இஸ் 7 யூனிட் இட்ஸ் ஓகே. மிச்சம் 3 யூனிட் படிக்க முடியலன்னா கூட ஓகே. ஆனால் அந்த 7 யூனிட்டை நல்ல கான்ஃபிடென்ட்டாக குவாலிட்டியாக படித்து வச்சுருக்கணும். அந்த 7 யூனிட்லேருந்து வரக்கூடிய கொஸ்டினை நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட்டில் இருக்குது. இஃப் இன் கேஸ் என்னால் இது முடியலன்னா கூட ஐ வில் கோ ஃபார் த செகண்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது தான் வந்து மைண்டில் நினச்சி வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் கிவ் மை 100% பெஸ்ட் இன் திஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். பட் இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் ரெண்டாவது அட்டெம்ப்ட்க்கு வந்து போகிறதுக்கும் மைண்ட் வந்து ரெடியாக தான் இருக்குது. பிகாஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரிவைஸ்டு சிலபஸ் வந்து மாறும், சிலபஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் புதுசாகவே சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து எந்த விதமான சிலபஸ் சேஞ்ச் இருக்காது. அப்போ நம்ம படிச்சிருக்கிறது வந்து இன்னும் நல்லா ரிவிஷன் பண்ணி முடிக்காத யூனிட்டையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன். அண்ட் ரொம்ப வந்து நம்மளால் படிக்க முடியலங்கிறத நினச்சி நம்ம படிக்க முடியாமலே போகிறத விட எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிக்கல் அண்ட் ரியாலிட்டியாக எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் போட்டு இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய டாப் 5 ஸ்டடி ரிசோர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாரத் அகாடமி புக்ஸ் தான். பாரத் அகாடமி புக்ஸ் வந்து அவங்களுடைய அகாடமி சர்ட் இருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 39 புக்ஸ் வந்து 1500 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்லா புக்ஸுமே நல்ல மினி ஃபார்மில் குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்த மாதிரி இருக்குது. படிக்கிறது வந்து ஒவ்வொரு இதுவும் முடிக்க சின்ன புக்லெட் மாதிரி தான் இருந்தோன்னே இது முடிச்சிட்டோமா ஓகே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் திருப்தி வந்து ரொம்ப நல்லாவே வருது. புக் பற்றின ரிவ்யூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் இட். எனக்கு வந்து இந்த பாரத் அகாடமி புக்ஸ் வந்து படிக்கிறது ஒரு கோச்சிங் கிளாஸ் ஃபீலே வரும். வை? பிகாஸ் அவங்க வந்து யூடியூப் சேனலும் வச்சிருக்கிறதுனால நம்ம கையில் வந்து அவங்களுடைய புக் இருக்கும், அந்த சைடில் வந்து யூடியூப்பில் அவங்களோட வீடியோ ஓடும். அப்படிங்கிறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எபிதலமியன் ப்ரோதலமியன் நடத்துகிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவங்களோட புக்ஸ் இந்த சைடு கையில் இருக்கும், அந்த சைடு அந்த வீடியோ ஓடிட்டே இருக்கும்போது அவங்க சொல்ல இங்கே அண்டர்லைன் பண்ணி நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். விச் கிவ்ஸ் மீ த எக்ஸாக்ட் ஃபீல் ஆஃப் த கோச்சிங் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பாரத் அகாடமி புக்ஸை வந்து நான் வந்து பேஸ் மெட்டீரியல் புக்ஸாக தான் வச்சுருக்கேன். இதிலே வந்து எல்லா புக்ஸும் வருதா அப்படின்னா இல்லை, டாப்பிக்கில் கவர் பண்ணக்கூடிய 39 டாபிக்ஸ் தான் வந்து இதில் வந்து இருக்குது. மிச்ச டாபிக்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த டாபிக்ஸ் எல்லாம் எப்படி கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறதே வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன். வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த டாபிக்ஸை வந்து நான் வந்து படிக்கும்போது என்னுடைய பேஸ் மெட்டீரியல்ஸ் புக்ஸுக்காக நான் ஒவ்வொரு நேரமும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தோ ஒவ்வொரு நேரமும் தேடிட்டு இருக்க வேண்டாம். பிகாஸ் மேம் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறதுனால எனக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பேஸ் செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது, இந்த புக்ஸ் இருக்குது, இதை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வருது. சில அகாடமிஸில் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி அந்த புக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் அதோடைய காஸ்ட் வந்து அரௌண்ட் 5000க்கு மேலே தான் வந்து எல்லா புக் மெட்டீரியல்ஸுமே சொல்கிறாங்க. எனக்கு வந்து என்னுடைய அஃபோர்டபுள் சைடில் வந்து இது இருக்கிறதுனால நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறேன். இது தவிர உங்களுக்கு வந்து டிரெக்டாகவே ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பாரத் அகாடமி புக்ஸ்லேயே வந்து ப்ரோஸ் அண்ட் போயம் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து டெக்ஸ்ட் வந்து அவங்களே ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ட்ராமாக்கு வந்து 300 and 400 பேஜஸ் போகிறதுனால இட் இஸ் வெரி இம்பாசிபிள் ஃபார் அஸ் டு கிவ் த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் ஆன் த புக் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சம்மரைஸ்டு வெர்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ரிவ்யூ வந்து கொடுக்கும்போது இதை டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன்.
ஆன் த ஹோல் சொல்லணும் அப்படின்னா பாரத் அகாடமி புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் எனக்கு வந்து அந்த பேஸ் மெட்டீரியலாக இருக்கிறதுனால ஒவ்வொரு புக்கும் போய் தேடி தேடி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோ ஒவ்வொரு புக்குக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு ஓடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இந்த புக்ஸ் இருக்குது, இந்த புக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மிச்ச டாபிக்ஸ்க்கு மட்டும் ஒரு யூனிட்டில் இப்போ 10 டாபிக் இருக்குது அப்படின்னா 2-3 டாபிக் வந்து அந்த புக்ஸ் வந்து இருக்காது. அப்போ அந்த 2-3 டாபிக் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ரிசோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட என்னென்ன புக்கெலாம் இருக்குது, என்னென்ன புக்கெலாம் இல்லை அப்படிங்கிற பாரத் அகாடமி யூடியூப் சேனல்லே வந்து இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள். நானும் வந்து அவங்களுடைய யூடியூப் சேனலில் தான் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கலாம், என்ன புக்ஸ்லாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து வாங்கினேன். அண்ட் பேஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம கையில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து அவங்களே யூடியூப் சேனலும் வச்சு நடத்துறதுனால நமக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவங்களுடைய புக்கை வந்து அவங்களே நடத்தி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்ட் விஷயம், அது வந்து அஃபோர்டபுள் ரேட்லேயே இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸான பாரத் அகாடமி புக்ஸ் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. செகண்ட் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் வந்து யூடியூப் தான். நம்ம வந்து நெட் பேக் வந்து ஆல்ரெடி எல்லாருமே போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ யூடியூப்லேயுமே வந்து நம்ம படிக்கிறத எது படிக்கணும் அப்படிங்கிறத தேடி படிக்கும்போது நம்ம அதை வந்து யூஸ்ஃபுல் ஆக்கிக்கலாம். நான் வந்து பாரத் இங்கிலீஷ் அகாடமிங்கிற சேனல் வந்து அந்த புக்ஸ் வாங்குறதுனால ரெஃபர் பண்ணுறேன். அது போக டாக்டர் ஷோபனாஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிளாஸ் அதுவும் வந்து பார்க்குறேன். அண்ட் இன்னொன்று வந்து ஜேபி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டைரிஸ் இது எல்லாமே பார்க்குறேன். இந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து ஒருத்தர் போடாமல் இருந்தால் கூட அடுத்த டாப்பிக்கை வந்து இன்னொருத்தர் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஒருத்தர் போடலைன்னா இன்னொருத்தர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வீடியோவை வந்து ரெஃபர் பண்ணி எது வந்து நல்லா இருக்குதோ அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோஸ் தான் நான் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறேன். தேர்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான ரிசோர்ஸ் வந்து ChatGPT தான். போயம்ஸ்லாம் நான் படிக்கிறதுக்கு வந்து சூப்பராக யூஸ் பண்ணக்கூடியது வந்து ChatGPT தான். ஒரு போயம் வந்து கொடுத்துட்டு இந்த போயமுடைய ஃபர்ஸ்ட் லைனோ செகண்ட் லைனோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இந்த போயமை வந்து எனக்கு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுவும் சிம்பிள் இங்கிலீஷில் நீ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு லைனையும் அதுவே மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே சிம்பிள் இங்கிலீஷில் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் சிம்பிள் இங்கிலீஷ்னு கொடுத்தாலே போதும். அதுவே ஈஸி அண்ட் சிம்பிள் இங்கிலீஷில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துரும். பிகாஸ் சில யூடியூப் வீடியோஸில் வந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் இல்லைனா கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்றைக்குமே போயம் ப்ரோஸ் எல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக லைன் பை லைன் படிக்கணும், ஒவ்வொரு லைனை கூட நம்ம விடாமல் படிக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய படிக்க வேண்டியது வரும். அதனால இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். நான் நிறைய இதுக்கு வந்து ஒரு ப்ரோஸாக இருக்குன்னா ஒரு பேராகிராஃபை சொல்லி இந்த பேராகிராஃப் வந்து எனக்கு சிம்பிள் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லும்போது அது நல்லாவே இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபோர்த் நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்து கூகுள் தான். சில விஷயங்கள் வந்து ட்ராமா மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டீட்டெயில்டான அனலைசிஸ் தான் நம்ம வந்து படிக்க முடியும். பிகாஸ் லைன் பை லைன் 300 and 400 பேஜஸ் வந்து படிக்கிறது ரொம்ப பாசிபிளே இல்லை. அப்படிங்கிறதுனால ரொம்ப டீட்டெயில்டாக ஆக்ட் வைஸ், சீன் வைஸ், கேரக்டர் வைஸ், கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன் வைஸ் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சில இது வந்து கொடுத்துருப்பாங்க கூகுள்லேயே. சிலர் வந்து PDF போட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக லைன் பை லைன் வந்து அது மிஞ்சி போனால் ஒரு 30 to 40 அது பொதுவாகவே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருந்தாலே அது வந்து ஒரு நல்ல சோர்ஸாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியான சம்மரியும் வந்து நம்ம படிச்சுட்டு போய் எக்ஸாமுக்கு போய் இருந்தோம்னா நமக்கு ஒரு மார்க்கும் கிடைக்காது. அதனால கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக சின்ன மைனூட் கேரக்டர்ஸ் பற்றி பேசுறது, சின்ன லைன்ஸுக்கு வந்து எந்தெந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்கல்ல கூகுள்லேயே வந்து அந்த சில வெப்சைட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்கும்போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் லாஸ்ட் ரிசோர்ஸ் வந்து நமக்கு கையில் இருக்கக்கூடிய புக்ஸ், விச் மீன்ஸ் எல்லா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் படிக்க உங்கள் கையிலேயுமே வந்து இந்த புக் வந்து இருக்கும். விச் இஸ் ஹெல் அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்த புக் வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா ஆத்தருடைய டீடைல்ஸ் வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். போயம், ப்ரோஸ், டிராமா இது எதுவா இருந்தாலுமே நம்ம வந்து கண்டிப்பா ஆத்தர் பத்தி படிச்சுதான் ஆகணும், அவங்களுடைய ஒர்க்ஸ் பத்தி படிச்சுதான் ஆகணும், அதோடைய பப்ளிகேஷன்ஸ் பத்தி படிச்சுதான் ஆகணும், அந்த ஒர்க்ஸ்க்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் இருக்காங்கிறத கண்டிப்பா நம்ம படிச்சுதான் ஆகணும். இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஹெல்ப் புக்லேயே வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த ஃபிஃப்த் சோர்ஸான ஹெல்ப் புக் வந்து நமக்கு வந்து ஒரு பேசிக் எல்லாருமே கையில் வச்சிருப்போம். இந்த புக் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற யாருமே கையில் வைக்காம இருக்கவே மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ் புக்குங்கிறதுனால நான் வந்து அதை யூஸ் பண்ணிருக்கேன். என்னுடைய டாப் 5 ரிசோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து படிக்க போகும்போது ஒரு டு டூ லிஸ்ட் போட்டுக்கோங்க, உங்களுடைய ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. அந்த ஸ்டடி பிளான் வந்து ஒரு வீக்குன்னு ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. அந்த ஸ்டடி பிளான்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ரிவிஷன் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்லாட் அரேஞ்ச் பண்ணிருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்லாட் இருக்கணும், அது போக புது டாபிக் படிக்கிறதுக்காக கண்டிப்பா ஒரு ஸ்லாட் இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. கண்டிப்பா உங்களோட எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கை போட முடியுமோ கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் போடுங்க. நிறைய பேருக்கு சில நேரங்களில் ஹார்ட் ஒர்க் போடுறது தான் கஷ்டமா இருக்கு, முயற்சி பண்றது தான் கஷ்டமா இருக்கு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, முயற்சியே பண்ணாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தோத்தா கூட எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்துல 200% போட்டு ட்ரை பண்ணுங்க. நான் அப்படிதான் 200% போட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா மட்டும்தான் அதில் வெளியே வருவேன். அண்ட் உங்களால் 100% இந்த எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டாக கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்புங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணலன்னா வேற யாரால பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். கண்டிப்பாக நல்லா படிங்க. ஹாவ் அ வெரி குட் டே. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. தேங்க்யூ.